ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷன் வீட்டு போகிறதுக்காக தான் ரெடி ஆகிட்டுருக்கேன். குளிச்சுட்டு வந்தாச்சு. குளித்ததுன்னு பார்த்தீங்கன்னா சாரீ கட்டுறதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லாததுனால எல்லா முடியும் சேர்த்து வச்சு ஒரு கிளிப் போட்டுட்டேன். சாரீலாம் கட்டி முடிச்சதுக்கப்புறம் கிளிப் எடுத்துகிட்டு நல்லா தலையெல்லாம் காய வச்சுட்டு இப்போ சாரீலாம் கட்டி முடிச்சுட்டு தலையெல்லாம் வாரிட்டு வந்தாச்சு. இன்றைக்கி வந்து இதுதான் என்னோடய காஸ்டியூம். எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். அப்புறம் வந்து இந்த வழக்கம் போல் இந்த சாரீ வந்து ஒரு சிம்பிளான காட்டன் சாரீ. வழக்கம் போல் ஒரு லாங் செயின் போட்டிருக்கேன். ஒரு கையில் ஒரு வாட்சு, 2 வளையல், அப்புறம் கழுத்தில் வந்து ஒரு சோக்கர் நெக்லஸ் போட்டிருக்கேன். இந்த சோக்கர் நெக்லஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த நெக்லஸும் இந்த வளையலும் வந்து மைகா ஜுவல்லரி அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டா பேஜிலேருந்து தான் வாங்கியிருந்தேன். குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கு. தேவைப்படுறவங்க அவங்க பேஜை வந்து செக் பண்ணி பாருங்கள். நேம் வந்து மைகா ஜுவல்லரி. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இப்போ ஃபங்க்ஷன் வீட்டுக்கு கிளம்பி வந்து வந்தாச்சு. ஃபங்க்ஷன் வீட்டுக்கு வர்ற வழியிலே பார்த்திங்கன்னா 1-2 சொந்தக்காரவங்கெல்லாம் பார்த்தோம். அவங்கள்ட்டெல்லாம் பேசிக்கிட்டு, ஏன்னா வீட்டு பக்கத்துலேயே வந்துட்டோம். அங்கனே வந்து 2 வீலரில் விட்டுட்டு நடந்து வரும்போதே வந்து சொந்தக்காரவங்களாம் பார்த்தோம், பேசிக்கிட்டே வந்தாச்சு. இதே நம்ம நடந்து வந்தோம்னா இன்னும் வந்து வர்றதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஏன்னா நம்மளுக்கு உள்ளூர், எனக்கும் அதே ஊர், என் வீட்டுக்காரவங்களுக்கும் அதே ஊர். அதனால் அங்கே எல்லாமே நம்ம சொந்தக்காரவங்க, தெரிஞ்சவங்க இந்த மாதிரி தான் இருப்பாங்க. அதனால் நம்ம வீட்டிலேருந்து பால்காய்ப்பு வீட்டுக்கு வர்ற வரைக்கும் எல்லோரும் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, எங்கே போகிற, எப்படி இருக்க, நல்லா இருக்கே அப்படின்னு விசாரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்படி தான் இன்றைக்கி வந்து நாங்கள் 2 வீலர்லேயே வந்துட்டோம். இருந்தாலுமே ஒரு 2 நிமிஷம் நடக்க வேண்டியிருந்து அந்த கேப்லேயே பார்த்திங்கன்னா நிறைய சொந்தக்காரவங்கள பார்த்தோம். அவங்கள்ட்டையும் அப்படியே பேசிக்கிட்டே வந்து ஃபங்க்ஷன் வீட்டுக்கு வந்தாச்சு. என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு கிரகப்பிரவேசம் வீடு தான், பால் காய்க்கிற வீடு. யாருக்கு பால் காய்ப்புனா என்னோடய அத்தான் பொண்ணுக்கு தான் பால் காய்ப்பு. வீடு தான் பால் காய்க்கிறா. என் வீட்டுக்காரர் இருக்க அண்ணன் பொண்ணு வீடு தான் பால் காய்ப்பு. அங்கே தான் வந்திருக்கோம், எல்லாருமே வந்திருக்கோம். அக்கா, சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸு, அப்புறம் அண்ணன் பொண்ணு, அக்கா பொண்ணு அப்படின்ட்டு எல்லாருமே வந்திருந்தோம். இன்றைக்கி வந்து ரொம்ப ஜாலியாக இருந்து அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ஷார்ட்ஸ்லேயே சொல்லியிருப்பேன், என்னோடய சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்கள அங்கே சந்திச்சிருந்தேன் அப்படின்ட்டு. அது இவங்க தான் விமலா அக்கா. என்னை பார்த்ததும் ஓடி வந்து கட்டி பிடிச்சிட்டு ரொம்ப பாசமாக பேசினாங்க. எனக்கு வந்து இவங்கள்ட்ட பேசினதில் அவ்வளோ ஒரு ஹாப்பி, சந்தோஷம். இன்றைக்கி நாள் வந்து சூப்பராக போச்சு. இவங்கள்ட்ட பேசினதில் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அப்புறம் வந்து எல்லாருமே சேர்ந்து என்னை கிண்டல் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. எதுக்காக கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா, நான் கட்டியிருக்கிற சாரீ வந்து எங்கள் அக்காவோட சாரீ தான். எங்கள் அக்காவுக்கும் எனக்கும் வந்து மேக்ஸிமம் வந்து அவள் ப்ளவுஸும் என் ப்ளவுஸும் ஒரே அளவு தான். அதனால நான் அதிகமாக வந்து அவளுடைய சாரீ தான் கட்டியிருப்பேன் மேக்ஸிமம். அதனால தான் நீ அடிக்கடி அவள் சாரியே கட்டியிருக்கிய அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிகிட்ருப்பாங்க. அவள் வந்து ஒரு 2 டைம் கட்டிக்கிட்டு அப்புறம் வந்து வேறு யாருக்காவது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாள். நம்ம அக்கா சாரீ தானே, வேறு யாருக்கும் கொடுக்குறத நம்மளே கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாரீ வந்து அக்கா வந்து சுடிதார் வந்து தைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தா. சுடிதார் தைக்கிறதா இருந்தால் என்கிட்ட கூட நான் வந்து கட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நான் வந்து வேறு ஒரு சாரீ தான் கட்டணும் அப்படின்ட்டு எடுத்து வச்சுருந்தேன். கரெக்டாக அந்த டைமில் பார்த்து அக்கா அந்த சாரியை கொண்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டா. அப்போ சரி இதே கட்டிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் வந்து கட்டியிருந்தேன். அது சூப்பராக இருந்துச்சு. எல்லாருமே கேட்டாங்க நல்லா இருக்கு இந்த சாரீ அப்படின்ட்டு. எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்து. அதுலேயும் நான் வந்து காட்டன் சாரீ தான் கட்டுறதுக்கு ஆசைப்படுவேன். இந்த பட்டு சாரீலாம் கூட ரொம்ப கட்டுறதுக்கு விரும்ப மாட்டேன். அது அந்த மடிப்பெல்லாம் எடுக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். காட்டன் சாரீனா ஓரளவுக்கு சீக்கிரமாக கட்டிடலாம், கொஞ்சம் மடிப்பும் நல்லா நிற்கும். அதனால் அப்புறம் வந்து இன்றைக்கி வந்து எங்கள் அத்தா வந்து எங்ககிட்ட தனியாக சிக்கிக்கிட்டாங்க. நாங்கள் ஒரு கும்பலாக லேடிஸ் எல்லாமே சேர்ந்துக்கிட்டோம். எங்கள் அத்தா வந்து தனியாளாக மாட்டிக்கிட்டாங்க. பாவம் போல் எங்கள் அத்தா அங்கேயும் இங்கேயும் திருன்னு முழிச்சிக்கிட்டு இருந்தாங்க. நான் ஒரு பக்கம் இழுக்க, எங்கள் அக்கா ஒரு பக்கம் இழுக்க, எங்கள் அத்தானை வந்து நல்லா வச்சு கொம்மன்னு கொமைச்சோம். இதில் வேறு எங்களுக்கு வேறு சப்போர்ட்டுக்கு எங்கள் அத்தா வீட்டு பக்கத்துலேயே அவங்களும் கொழுந்தியார் முறை தான் வரும் எங்கள் அத்தானுக்கு. அவங்களும் வந்து விடாதீங்க அப்படின்னு சொல்லி எங்கள் பக்கம் சேர்ந்துக்கிட்டு எங்கள் அத்தானை கொமைச்சாங்க. நாங்களும் எங்கள் அத்தானை விடவே இல்லை. கொஞ்ச நேரம் வச்சு எங்கள் அத்தான் பாவம் எங்கள் அத்தானை வந்து நல்லா ஓட்டினோம். எங்கள் அத்தா நாங்கள் எவ்வளோ கிண்டல் பண்ணாலும் சரி, எவ்வளோ திட்டினாலும் சரி கோவமே பட மாட்டாங்க. ரொம்ப நல்ல கேரக்டரு, ரொம்ப நல்லவங்க. எங்களுக்கு எங்கள் அத்தானை வந்து நல்லா பிடிக்கும். எங்கள் அத்தானுக்கு வந்து கிட்டத்தட்ட எங்களை விட ஒரு 20 வயசு. எங்கள் அத்தா இந்த வீடியோ பார்க்கும்போது
வயசை சொன்னதுக்காக என்னை திட்ட போகிறாங்க. என்னை விட வந்து ஒரு 20 வயசுக்கிட்ட கூட இருக்கும். எங்களுக்கு வந்து அவங்க வந்து ஒரு அப்பாவுக்கு சமந்தான். இருந்தாலும் எங்களுக்கு அத்தா முறை இல்லையா, அதனால் நாங்கள் வந்து எங்கள் அத்தானை நல்லா கிண்டல் பண்ணுவோம். எங்கள் அக்கா வந்திருந்தாலுமே எங்கள் அக்காவுமே எங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாள். எங்கள் அத்தானுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாள். எங்கள் அக்கா வந்து இன்றைக்கி வரல. அவங்க வீட்டு பக்கத்தில் ஒரு ஃபங்க்ஷன், அதாவது குடியரசு தின விழாவுக்கு விளையாட்டு போட்டியெல்லாம் நடக்க அவள் அங்கே போயிட்டா. அதனால தான் அவள் வரல. இது குடியரசு தினம் அன்னைக்கு எடுத்த வீடியோ தான். வீடியோ வந்து என்னால் எடிட் பண்ணக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி. அதனால தான் இவ்வளோ லேட்டாக போடுறேன். அப்புறம் வந்திங்கன்னா ஒரு வழியாக வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரங்கிட்ட நாங்கள் நல்லா இருந்து கதை விட்டுருக்கோம். சும்மாவே நாங்கள் நல்லா கதை விடுவோம். இன்றைக்கி சொல்லவா செய்யணும். எல்லாருமே பார்த்தோம். அப்போ வந்து சாப்பிட்ற இடத்துலையும் ரொம்ப கூட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1.5 மணி நேரங்கிட்ட நல்லா பேசிட்டு அப்புறம் கூட்டமாக கொஞ்சம் கம்மியாயிட்டு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறமா வந்து உட்காந்தோம். நாங்கள் உட்காரும்போது அந்த பந்தி ஃபுல்லாகவே தான் இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் சாப்பிட்டு பாதி சாப்பாடு சாப்பிட்றதுக்குள்ளே பந்தி எல்லாமே காலியாகிட்டு நாங்கள் மட்டும்தான் உட்காந்துருக்கோம். பாருங்கள், உங்களுக்கே நல்லா தெரியும். யாருமே இல்லை, எல்லோரும் எந்திரிச்சு போயிட்டாங்க. நான், எங்கள் அக்கா, அண்ணன் பொண்ணு, என் பையன், எங்கள் அக்கா எல்லோரும் தான் இருந்தோம். எங்கள் அத்தா வந்து வழக்கம் போல் எங்களை திட்டிக்கிட்டே இருந்தாங்க. எந்திரிங்க, சீக்கிரம் எந்திரிங்க, டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நாங்களும் வரோம், இப்படி நாங்கள் மெல்ல தான் வர முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு வழியாக சாப்பிட்டுட்டு கிளம்பி இப்போ எங்கே வந்திருக்கோன்னா எங்கள் அக்கா வீட்டுக்கு தான். எங்கள் அக்கா விளையாட்டு போட்டி பார்த்துட்டு இருந்தவளை அப்படியே அழகா தூக்கி ஸ்கூட்டியில் வச்சு கொண்டு வந்தாச்சு. நாங்கள் விடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டோம். அக்கா வீட்டில் வந்து இப்போ இருக்கோம். இப்போ அக்கா வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். அக்கா வீடு வந்து அந்த பால் காய்க்கிற வீட்டுக்கு பக்கம்தான், கொஞ்சம் தான், ஒரு 5 நிமிஷத்துலேயே அக்கா வீட்டுக்கு வந்துடலாம். அதனால் அக்கா வீட்டுக்கு தான் இப்போ வந்திருக்கோம். நாங்கள் வந்ததும் எங்கள் அத்தா வந்து காஃபி போடுறதுக்கு பால், ஸ்நாக்ஸு இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நாங்கள் இப்போ தான் சாப்பிட்டோம் இல்லையா, அதனால் அக்காட்ட வந்து எங்களுக்கு காஃபியெல்லாம் வேண்டாம்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் மட்டும் சாப்பிட்டுட்டு, இனி நீ வந்து போக்கா அங்கே போய் விளையாட்டு போட்டி பாரு, நாங்களும் இனி வீட்டுக்கு கிளம்புறோன்னு சொல்லிவிட்டு நாங்களுமே வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம். கிளம்பி வீட்டுக்கு அவரவர் வந்து கிளம்பி போயிட்டோம். அப்புறம் வந்து நீங்கள் என்னோடய வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணி விடுங்க. பாய்.